அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 2026 தேர்தல் என்ன நடக்கும் ஓபிஎஸ்க்கு. முன்னாள் முதல்வராக ஏடிஎம்கே அதிமுக ஆட்சியில் அவ்வப்போது முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அவர்களுக்கு இந்த 2026 தேர்தல் என்ன நடக்கும் அவர் ஜாதகப்படி என்பதை விளக்குகிறேன். பாருங்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது குரு தசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது முதல் என்றால், குரு தசையில் சனி புக்தி ஜூலை 2025 ஜூலை மாதம் முதல் அவருக்கு சனி புக்தி. எவ்வளவு நாள் இருக்கிறது என்றால் 6 பிப்ரவரி 2028 வரை இருக்கிறது. அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு மிகப்பெரிய எதிரியான அட்டமாதிபதியான சனி, 6ஆம் அதிபதியான சனி, எல்லா வகையிலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அந்த சனி, அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருக்கு பெரிய அளவில் சுபத்துவம் இல்லை. இது சந்திரன் அஷ்டமி திதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அஷ்டமி திதியில் இருக்கிறது. அந்த அளவுக்கு சந்திரனுடைய ஒளி அதிகமாக இந்த சனியை சுபத்துவப்படுத்தாது. எனவே குரு தசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக உள்ளது. தசாநாதனுக்கு புத்திநாதன் 6-8 சஷ்டாஷ்டகமாக உள்ளது. இந்த புத்திநாதன் வேற 6ஆம் அதிபதி, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதி, இந்த லக்னத்துக்கு ஜென்ம விரோதியான சனி. அப்ப அந்த புக்தி குரு தசையில் சஷ்டாஷ்டக புக்தி, ஜென்ம விரோதியான 6ஆம் அதிபதி புக்தி, சனி புக்தி 2025 ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து இவருக்கு சறுக்கல், எல்லா விஷயத்திலும் இவருக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது. அதனாலே அவருக்கு எல்லா வகையிலும் அவருக்கு பிரச்சனை, அவர் நினைப்பது நடக்காமல் பிரச்சனையை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. எனவே இவர் கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் எந்த ஒரு பெரிய ஒரு சாதனையும் புரிய முடியாது, வெற்றியை பெற முடியாது. அவர் எந்த கூட்டணிக்கு செல்கிறாரோ அந்த கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறாது. ஏனென்றால் இவருக்கே கெட்ட காலம் இருக்கும் பொழுது அந்த கூட்டணி கட்சியோடு, கெட்ட காலம் உள்ள கூட்டணி கட்சியோடு தான் இவர் சேருவார். கிரகங்கள் வெற்றி பெறுபவர்களை, நல்ல காலத்தில் உள்ளவர்களை அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த கட்சி, நல்ல காலம் உள்ள அந்த கட்சி தலைவர்களோடு தான் இணைக்கும், கூட்டணி வைக்கும். கெட்ட காலம் உள்ளவர்களை யார் தோற்பார்களோ அவர்களிடம்தான் கூட்டணி வைக்கும். இவரை யார் தோற்பார்களோ அவருக்கு தான் இவர் ஆதரவு செலுத்துவார். அவரோடு தான் சேர்ந்து இது பண்ணி இவரும் தோல்வியில் அமைவார். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்பொழுது 3ஆம் சுற்று ஜென்ம சனி நடக்கிறது. மீன ராசிக்கு 75 வயசு ஆகிறது. அவருக்கு 75 வயசு 1 மாசம். அப்போ அவர் முதல் 2 சுற்று ஜென்ம சனியை கடந்து விட்டு இருப்பார். முதல் சுற்று கண்டிப்பாக சிறு வயதில் வந்திருக்கும். அந்த 30 அந்த இளைய பருவத்தினர் மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். சனி பார்வையில் அதிகம் உள்ளதால் சந்திரன். அதற்கடுத்து 2ஆம் சுற்று நல்ல பொருட்சேர்க்கையை தந்திருக்கும். அது 50 வயது, அந்த 60 வயதுக்குள்ள, அந்த டைம்ல 50 வயசுக்குள்ள வந்திருக்கும். இப்போ அவருக்கு 75 வயசு, 3ஆம் சுற்று ஜென்ம சனி கண்டிப்பாக அவருக்கு பிரச்சனையை தான் தரும். பெரிய பொருள் சேர்க்கையெல்லாம் தராது. பிரச்சனையை, மன அழுத்தத்தை தான், பிரச்சனையை தான் தரும். இந்த 3ஆம் சுற்று ஜென்ம சனி மீன ராசியில் பிறந்திருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில். இனிமேல் தான் ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி உள்ளே நுழைய போகிறது. எனவே அவருக்கு 3ஆம் சுற்று ஜென்ம சனியும் அவருக்கு பிரச்சனையை தரப்போகிறது. அது ஒரு வகையில் கோல்சார ரீதியில் பிரச்சனை. இங்கு தசா புக்தி ரீதியாகவும், இங்கு குரு தசை சனி புக்தி சஷ்டாஷ்டகமாகவும், அதுவும் 6ஆம் அதிபதியாக பிரச்சனை உள்ளது. எனவே இவர் கண்டிப்பாக 2026 தேர்தலில் எந்த ஒரு சாதனையும் படைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. இவர் போய் யாருக்கு ஆதரவு செலுத்தினாலும் அந்த கூட்டணி தோல்வியை தான் சந்திக்கும். இவரால் ஜொலிக்க முடியாது. இங்கு எல்லாமே எல்லா கிரகங்களுடைய விளையாட்டு. யாரெல்லாம் வெற்றி பெறுபவர்களோ அவர்களை அந்த நல்ல ஜாதகத்தில் உள்ளவர்கள் அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் சேருகிறார்கள். அதே பிரச்சனை உள்ள காலத்தில் உள்ள ஜாதகர்களை தோல்வி அடைய, யார் தோல்வியை சந்திப்பார்களோ அவருடையோடு கூட்டணி வைக்க வைக்கிறது கிரகம். எனவே இது எல்லாமே பிக்சட். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மனிதன் என்ன நடக்க வேண்டும், அவர் எப்படி வெற்றி பெற வேண்டுமா, தோல்வி அடைய வேண்டுமா என்பது அனைத்தும் கிரகத்துடைய கையில் பிக்சடாக இருக்கிறது. எனவே இவர் ஜொலிக்க முடியாது. தேர்தலில் எந்த ஒரு 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அவருடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு விளக்கியுள்ளேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.